ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆல்பர்ட் சேவியர். லாஸ்ட் வீக் அப்லோட் பண்ண வீடியோவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி இந்த வீடியோவுக்கும் உங்களோட சப்போர்ட்டை தாங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோஸ் மட்டும் தான் நம்மளோட யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்கோம். நிறைய பேர் தெரிய வேண்டியது இருக்குது. ஸோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஓல்டு லேப்டாப் வாங்குறப்போ அதோட ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கா, எப்படி அதை ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணுறது, அதை டெஸ்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு கிளியர் ஒரு ரிசல்ட் கிடைக்கும். எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அதோட ஸ்க்ரீன் எப்படி டெஸ்ட் பண்ணுறது. இப்போ ஒரு லேப்டாப் வாங்குகிறோன்னா, புது லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, ஓல்டு லேப்டாப் இருந்தால் அதோட ஸ்க்ரீன்ஸ் எப்படி டெஸ்ட் பண்ணுறது, அந்த ஸ்க்ரீனில் வந்து எப்படி அதோட ஒவ்வொரு பிக்சலும் வந்துட்டு கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகுதாங்கிறத நம்ம பார்க்கலாம். அது செக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நீங்கள் எந்த ஒரு ஆப்பையுமே வந்து டவுன்லோட் பண்ணி அப்புறம்லாம் டெஸ்ட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு வெப்சைட்டில் போய் நீங்கள் ஈஸியாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் இந்த ரெஃபரன்ஸ் ஃபைலை வந்துட்டு நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு இந்த checkpixels.com நம்ம போகலாம். ஓகே, ஆல்ரெடி நான் அந்த பேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், checkpixels.com. ஓகே, இப்போது இங்கே செக் பிக்சல்ஸ் ஆன் மை எல்சிடி ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது லோட் ஆகும். அது லோட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள் கீபோர்டில் இருக்கிற F11 கீயை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அது ஃபுல் ஸ்க்ரீனில் ஒர்க் ஆகும். இது எல்லா ப்ரௌசருக்குமே இது தான் வந்து சேம் தான். இப்போது ரெட் கலர் பிக்சல்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லா பிக்சல்ஸும் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஃபுல் ஸ்க்ரீனில் நம்மளுக்கு தெரியுது. எல்லா பிக்சலும் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னொரு ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் க்ரீன் கலர். க்ரீனில் வந்து எங்கே ஏதாவது இது வேறு கலர் சேஞ்சாக இருக்கா, இல்லை ஒயிட் கலர் பிக்சல்ஸ் வருதான்னு பார்த்துக்கலாம். அடுத்து ப்ளூ. மொத்தம் ரெட்டு, க்ரீனு, ப்ளூ 3 கலர் தான் வந்து சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு எல்லா கலருமே ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் பேசிக் டிஸ்பிளேயோட கான்செப்ட்டு. லாஸ்ட்லி பிளாக். இப்போ இங்கே ஏதாவது ஒரு டெட் பிக்சல் இருந்துச்சுன்னா அது வந்து ஒயிட் கலரில், இல்லை ஏதாவது எக்ஸ்ட்ரா பிரைட்னஸ் ஒரு பிக்சல் மேபி ஒயிட் வந்து எமிட் ஆகும் ஓவராக. அந்த மாதிரி ஏதாவது பிக்சல்ஸ் இருக்கா, ராங்காக வந்து கலர் ப்ரொடியூஸ் பண்ணுதாங்கிறத இந்த இடத்துல நம்ம கிளியராக பார்க்கலாம். ஓகே, நீங்கள் வெளில வரணுன்னா எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெளில வந்துடும், இல்லைனா F11 அப்படின்னா ஷார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட்டு அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் டெஸ்ட் வந்துட்டு செக்கிங் த கீபோர்டு. எப்படி கீபோர்டில் இருக்க எல்லா கீஸும் கரெக்டாக இருக்கா, ஒவ்வொரு கீயும் ஒர்க் ஆகுதா ப்ராப்பராங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, keyboardtester.com. ஜஸ்ட்டு அந்த வெப்சைட்டோட URL கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே அது நேவிகேட் ஆகிட்டு இந்த வெப்சைட்டுக்கு வரும். இங்கே லான்ச் த டெஸ்டர்னு இருக்கும். இந்த லான்ச் த டெஸ்டரை கிளிக் பண்ணிங்கன்னா அது லோட் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு கீபோர்ட் லேஅவுட் வரும். இது மோஸ்ட்லி எல்லா கீபோர்டுக்குமே செட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு கீயாக ப்ரெஸ் பண்ண அது ஒர்க் ஆகுதா, அந்த கீ வந்து ப்ராப்பராக ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஹார்ட் டிஸ்க் அல்லது SSDயோட ஹெல்த்து. இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம SSDயோ இல்லை ஹார்ட் டிஸ்கிலோ தான் வந்து நம்மளோட ஃபைல்ஸு, அதாவது C ட்ரைவ்னு சொல்லுவோம், அதுதான் நம்மளோட OS ஃபைல் எல்லாமே அதில் தான் இருக்கும். அதுபோல் நம்மளோட முக்கியமான ஃபைல்ஸ், வீடியோஸ் எல்லாமே அதில் தான் இருக்கும். அதோட லைஃப் டைமு, அது எவ்வளோ ப்ராப்பரான ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கா, எத்தனை % வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குங்கிறத நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். இதுக்கு ஹார்ட் டிஸ்க்கு ஒரு தனியாக ஒரு வெப்சைட் இருக்குது. என்னோடய லேப் வந்து SSD இருக்கனால நான் வந்து யூஸ் பண்ணி பார்க்க முடியாது. பட் இன்னொரு லேப்பில் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், அது ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. அதோட இதுதான் இந்த மாதிரி தான் அது லுக் இருக்கும். இந்த பிக்சரில் பார்க்குறீங்க, இது மாதிரி தான் அது இருக்கும். ஓகே, அந்த பிக்சரில் அந்த பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியுது அதோட டிஸ்க்கு இது எவ்வளோ இருக்குது, அப்புறம் அந்த டிஸ்கோட எத்தனை % வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது, அது பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இன்னும் லைஃப் டைம் அது எத்தனை டைம் வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, எவ்வளோ நாளாக அது யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, எத்தனை தடவை அது வந்து ரீட் அண்ட் ரைட் எவ்வளோ வரைக்கும் பண்ணியிருக்காங்க, எத்தனை GB எல்லாமே ப்ராப்பராக அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி தான் இப்போது SSDக்கு வந்து தனியாக ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அது மூலமாக தான் நம்ம SSDயை வந்து செக் பண்ண முடியும். அது ssdlife.com போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதோட லிங்க்கையும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் வந்து இங்கே நேவிகேட் ஆகும், SSD லைஃப். ஓகே, இதில் வந்து 2 சாஃப்ட்வேர் இருக்குது. இது வந்து நார்மல் SSDயோடது. அதான் நான் SSDயை பற்றி ஒரு ப்ராப்பராக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் லாஸ்ட்டாக. அது பார்க்காதவங்களுக்கு நான் என்னோடய வீடியோஸ் லிங்க் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு ப்ராப்பரான ஒரு டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் அங்கே போய் பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே, இது SSD லைஃப் ஃபார் SATA அண்டு சாதாரண SSDஸ்க்காக இது. இன்னொன்று ஒரு அல்ட்ரா புக் வச்சுருக்காங்க, ஒரு ஸ்லிம்மாக இருக்குது லேப்டாப் அப்படின்னாலே அது வந்து ஒரு அல்ட்ரா புக் தான், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அதில் வந்துட்டு M.2 அல்லது NVMe அந்த மாதிரி SSD யூஸ் பண்ணிப்பாங்க. இதை பற்றியான வீடியோ தான் லாஸ்ட் டைம் அப்லோட் பண்ணியிருந்தேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள்.
அவங்களுக்காக இந்த செகண்டில் இருக்கிற இந்த ஆப் இதை வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஒரு 4 MB தான் வரும் அதோட ஃபைல் சைஸு. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, வாங்க அதை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. SSD லைஃப் ஃபார் அல்ட்ரா புக். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணோன்னே அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. டபுள் டேப் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. எஸ் கேட்கும், எஸ் கொடுத்துக்கோங்க. நம்மளுக்கு உடனே அது ரீட் பண்ணி சொல்லிடும் த டிஸ்க் இஸ் ஹெல்த்தி. நம்மளோட SSD வந்து என்ன, எந்த SSD என்ன பிராண்டு, அதோட சைஸ் எவ்வளோ, டோட்டல் சைஸ், அது எவ்வளோ நாள் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. என்னோடது வந்து 4200 சம்திங் ஹார்ஸ் ஒர்க் ஆகிருக்கு. அது மொத்தமாக பார்த்தா 5 months 28 days அப்படின்னு சொல்லுது. எத்தனை தடவை பவர் ஆன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3737 டைம்ஸ் வந்து இது வரைக்கும் ஆன் பண்ணியிருக்கோம். ஃபோர்த்து வந்து நம்ம வந்து CPU அண்டு GPU, இதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று தான். இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா சாஃப்ட்வேரையும் வந்து எந்த சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ணாமல் இருக்கணும். இது மட்டும்தான் ஓடணும். அப்போ தான் வந்து ப்ராப்பரான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். நான் இதை ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இதை என்னால் இப்போதைக்கு ரன் பண்ணி உங்களுக்கு காட்ட முடியாது. ஆனால் அதோட வெப்சைட்ஸ் எப்படி இருக்கும், அதோட எப்படி யூஸ் பண்ணுங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு GPU எப்படி டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லலாம். அது வந்து ஃபர்மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியான MP தான் வரும். அதோட லிங்க் இங்கே இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு போயிடும். அதுபோல் இதுக்கு முன்னாடி ஒரு வார்னிங் சொல்லிடுறேன். ரொம்ப நேரம் அதை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ரொம்ப நேரம் நீங்கள் லோட் கொடுத்தீங்கன்னா அது லோடு தாங்காமல் உங்களோட உங்களோட தெர்மல் கண்டக்டிவிட்டி, உங்களோட ஏர் சர்க்குலேஷன் எப்படி இருக்குது, உங்களோட தெர்மல் கண்டக்டிவிட்டி எவ்வளோ புவராக இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நேரம் லோட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆயிரும். மேக்ஸிமம் ஒரு 5 minutesலேருந்து 10 minutes வரைக்கும் வச்சுக்கோங்க டெஸ்ட் எப்பயுமே. ஓகே, ஃபஸ்ட்டு GPU எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்மார்க் அந்த வெப்சைட் கிளிக் பண்ணோடனே இங்கே வரும். ஜஸ்ட்டு ஓப்பன் கொடுத்துங்க. டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இந்த டவுன்லோட் பண்ணோடனே டவுன்லோட் ஆயிரும். ஒரு வீடியோ மாதிரி ஃபைல் வந்து க்ளோவாகிட்டே இருக்கும். அப்போ அந்த இடத்துல ரிசல்ட் டேட்டா வந்து ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரீட் பண்ணிட்டு ஃபைனல் அவுட்புட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு காட்டும். நெக்ஸ்ட்டு CPU டெஸ்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் சேம் அந்த CPU பர்னர்னு ஒரு ஆப்ஷன் அந்த ஃபர்மார்க்லேயே அந்த ஆப்புக்குள்ளேயே தான் இருக்கும். நீங்கள் CPU பர்னர் மட்டும் ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி இந்த 2 இதுவுமே பண்ணுறப்போ உங்களுக்கு ஏதாவது ஃப்ளிக்கரிங் ஆகிற மாதிரியோ இல்லை டக்குன்னு ஷட் டவுன் ஆகிற மாதிரி ஏதாவது ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஹார்ட்வேரில் ஒரு ஃபால்ட் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் அந்த வாங்க முன்னாடி அதெல்லாம் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்கே வாங்குறீங்களோ அங்கே, இல்லை நீங்கள் புதுசாக ஏதாவது ஆன்லைனில் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி அதோட ரிட்டன் அந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ரிட்டன் போட்டுருங்க. இல்லைனா வேறு ஏதாவது வாரண்ட்டி கிளைம் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் அப்போ கிளைம் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். ஓகே, இப்போ நம்ம உங்களோட CPUவோட சேர்த்தே உங்களோட GPU இருக்கா, இன்டகிரேட்டட் GPU இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெசல்யூஷன் டெஸ்ட் பண்ணுறப்போ 1280 × 720 இந்த ரெசல்யூஷன்லேயே வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணுங்கள். பிகாஸ் 1080p அந்த மாதிரி போகிறப்போ ஆட்டோமேட்டிக்காகவே ஷட் டவுன் ஆகிற வாய்ப்பு இருக்குது. இந்த லெவல்லே வச்சு டெஸ்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு டெடிக்கேட்டட் GPU இருக்குது உங்களோட லேப் அல்லது கம்ப்யூட்டர்லனா நீங்கள் 1080pலேருந்து 4K வரைக்கும் கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு எப்படி ரேம் செக் பண்ணுறது. இதை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்றேன். இது வந்து நல்லா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பற்றி நல்ல ஒரு நாலேஜ் இருக்குது அப்படின்னா மட்டும் இதை டெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரேம் எப்பயுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஃபால்ட்டு வராது. ஸோ நீங்கள் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வேணும், நீங்கள் வந்து அடிக்கடி லேப் யூஸ் பண்ணுறவங்க, ரொம்ப அதிக ஃபுல் எக்ஸ்ட்ரீம்க்கு யூஸ் பண்ணுறவங்க, ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த டெஸ்ட்டு பண்ணி பாருங்கள். மெமரி டெஸ்ட் 86+ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அதை நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. அதை நீங்கள் வந்து ஒரு USBயில் பூட்டபிளாக மாற்றி சிஸ்டம் வந்து ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். ஜஸ்ட்டு ப்ளக்இன் பண்ணிவிட்டு அதை பூட்டபிள் ட்ரைவில் கொடுத்து பண்ணணும். இதை நீங்கள் பண்ணணும்னா ஒரு 30 minutes வரைக்கும் எடுக்கும். நான் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் இதை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ நான் அதை காட்டலை. ஏதாவது எரர் இது வந்து மேபி உங்களோட ப்ளூ ஸ்க்ரீன்ஸ் ஏதாவது வரும். நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க, சில பேருக்கு வந்து அதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ரேமில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால், பேட் செக்டார்ஸு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் தான் அந்த ப்ளூ ஸ்க்ரீன்ஸ் வரும். மோஸ்ட்லி இதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க, இந்த டெஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குன்னா மட்டும் இதை நீங்கள் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃபைனலாக கன்க்ளூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை எல்லாமே நீங்கள் டெஸ்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமும் உங்களுக்கு இன்னும் சில இதை டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னென்ன பார்த்தீங்கன்னா,
இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ்னு சொல்லுவோம். யூஎஸ்பி போர்ட்ஸு, ஹெட்ஃபோன் போர்ட்டு, மைக்ரோஃபோன் ஜாக்கு, இந்த மாதிரி ஈத்தர்நெட் அண்ட் HDMI, DVI இந்த மாதிரி போர்ட்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போவே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஷாப்பில் போய் வாங்குறீங்கன்னா அவங்க ஷாப்பில் வந்துட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ண விட மாட்டாங்க. நீங்கள் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு டவுட் இருக்குது, நான் இப்போயே டெஸ்ட் பண்ணி வாங்கிட்டேன்னா நான் அகெயின் நாங்கள் 2 பேருக்கும் ப்ராப்ளம் இல்லை, நான் திரும்ப வர மாட்டேன், நீங்கள் தான் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கணும். அப்படி அவங்க வந்து மறுக்கிறாங்க அப்படின்னாலே நீங்கள் அந்த இடத்துல தேங்க்யூ சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்கள் வேறு ஷாப் பார்க்க போகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா மேபி அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோவாக நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வர வாரங்களை நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாராவது இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு இது மறக்காமல் வரும். அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.